அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கூற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும். ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும். தோற்றாது வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில. ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான தூரை அம்மானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை, தசமி திதி. தசமி திதி 12-13 வரை இருக்கு பகல், பின்னாடி ஏகாதசி திதி. அவிட்ட நட்சத்திரம் 7:51 வரை கால, பின்னாடி சதயம். அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற வரை மரண யோகம் இருக்குது, சதயம் வந்தால் சித்த யோகம். ராகுகாலம் புதன்கிழமை மணிக்கு 12 முதல் 1:30, யமகண்டம் 6 முதல் 7:30, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, குளிகள் 10:30 முதல் 12 வரை. சூலம் புதன்கிழமை மணிக்கு வடக்கு சூலம், பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இன்று வாஸ்து நாள், தச்சு பண்ணக்கூடிய உகந்த நாள். வீடு தச்சு பண்ணுறவங்களாம் பண்ணலாம். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். இன்று கிரகங்கள் மேஷத்தில் சூரியன் இருக்கு, ரிஷபத்தில் குரு இருக்காரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சந்திரனும் சனியும் கும்பத்தில் இருக்கு, புதன் ராகு சுக்கிரன் மீனத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய நிலவரம். அன்பான நேயர்களை, இன்று மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், மேஷராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த 3ஆம் இடம் குருவுக்கு சரியில்லை. 2 வருஷம் அவர் நல்ல இடத்துக்கு வரமாட்டார். 3-4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. பொதுவாக 3ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை, குருவுக்கு 4ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை. அதனால் அந்த குருவனுடைய அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஆனால் மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11 இருக்கார், ராகு பகவானும் 11 வரப்போகிறாரு. இந்த ராகு பயிற்சி இப்போ நடக்குது, 13ஆம் தேதி நடக்குது. அந்த 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவங்க 2 பேரும் நல்ல பலன் செய்வார். அதனால் கொஞ்சம் கவனமாக, அவங்க 1.5 வருஷத்துக்கு இருக்காங்க அவங்க 2 பேரும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நேரம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அருமையான இடத்துக்கு வந்துட்டார். இந்த சனி ஒரு ராகு 10ஆம் இடத்துக்கு வருது. சனி 10ல் இருக்கார், ராகு 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம். குரு பகவானும் பலனும் நல்ல 2ஆம் இடம் குடும்ப சார்ந்தது, குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நேரம், நல்லது நடக்கும். மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு என்பவர் என்ன பண்ணுவார்னா, இடம் மாற்றத்தை கொடுப்பார், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்துங்க. வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிலாம் போகலாம், வீடுகள் மாறலாம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு செய்யும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குருவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விரயங்களை செய்யுங்க, ஜாக்கிரதை. அன்பான சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துக்கு இருக்காரு. அதனால் மனைவியினுடைய உடலிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொடுங்க. மொத்தத்தில் எல்லாத்துலேயும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குருவனுடைய பலன் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக பவியமாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள்.
அது ரொம்ப நல்லது. பொதுவாக எல்லார்ட்டையுமே மக்கள்கிட்ட பூரா ரொம்ப அதாவது கோபத்தை காட்டாமல் பணிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை. உங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருக்கார், அடுத்து ராகு பகவானும் 6ல் வரப்போகிறாரு. அவங்க 2 பேரும் உங்களுக்கு நல்ல பலனை தருவாங்க. அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்ல நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா குருபான 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் நல்ல பலன்களை செய்வார், கவலைப்படாதீங்க. துளாராசி என்பவர்கள்லாம் நல்லது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டம சனி தொங்குது. அதனால் புதுசாக எதையும் செய்யாதீங்க. ஓராண்டுக்கு புதுசாக எதையும் முதலீடு பண்ணாதீங்க, முயற்சி பண்ணாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பதுக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டார் குரு. 7ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா, திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாத குழந்தையெல்லாம் வீடு கட்டலாம், முன்னேற்றம் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், இதெல்லாம் நிறைவேறும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இந்த ஓராண்டு உங்களுக்கு அருமையான பலன். 3ல் சனி ராகு இருக்கார், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். அன்பான மகர ராசி என்பதில் குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 7.5 வேறு இருக்குது, அதனால் பார்த்து நடந்துமா. இருந்தாலும் சனி இப்போ 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதனால் இந்த 7.5 சனி இருக்கிறதுனால பார்த்து நடந்தோம்னா. குரு பகவானும் நல்ல இடத்துல இல்லை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், அருமையான இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது, அதோட உங்களுக்கு ராகு வேறு ஜென்மத்துக்கு வர்றாரு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குருனுடைய அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 நடக்குது. 7.5 நடந்தாலும் இந்த குரு பகவான் இப்போ எங்கே போயிட்டாருன்னா 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ இதுவரை 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார், இப்போ 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை குரு பார்க்குற போது என்ன பண்ணோம்னா, தொழில் நன்றாக இருக்கும், தொழில் சாணம் வந்து மிக அருமையாக இருக்கும். அதாவது கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் தொழில் நன்மையாக இருந்து நிறைவாக இருந்துட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருமானம் வந்துட்டால் கஷ்டங்கள்லாம் தெரியாது. அன்பான நேயர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள். அன்பான நேயர்களை இன்று நமக்கு ஒரு முக்கியமான தகவலை பற்றி ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த ராகு கேது பேச்சுன்னு சொல்லி அது ஒரு பேச்சு ஒன்று இருக்கிறது. இப்பொழுது தற்சமயம் 13ஆம் தேதி இன்னைக்கு வருது, 26ஆம் தேதி இந்த 3 நாள் தான் இருக்குது. மங்களகரமான சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2025 நாள் சனிக்கிழமை நாழிகை 25:48க்கு மாலை மணி 4:20க்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார். இந்த ராகு கேது தலைகளை தீர்த்துவாங்க, அதனால் இந்த மாதிரி ஒரு கணக்கு. அடுத்து கேது வந்து உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னியா ராசியிலிருந்து உத்தரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு வருகிறார். இவங்க பேச்சினால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது என்று பார்ப்போம். அன்பான நேயர்களை இப்பொழுது முதல்ல எடுத்த உடனே இந்த ராகு பயிற்சி வந்து மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை பார்ப்போம். இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு வந்து 12ஆம் இடத்துல இருந்தார், ஆனால் கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்தார். கேது நல்லது செய்வார். ராகு வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் விரயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராகு பகவான். அந்த ராகு இப்போ எங்கே வர போகிறாருன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடமான கும்பத்துக்கு வந்துட்டார், பிரவேசிக்கிறார். 11ஆம் இடம் வரும்போது மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும். நல்ல பலன்களை எல்லாம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெறும். உங்கள் காரியங்கள்லாம் எல்லாமே நல்லபடியாக முடியும். அப்படின்னா மேல் அதிகாரிகள் உதவி புரிவார்கள், பதவி உயர்வு கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க. மேல் அதிகாரிகள் இதுவரை உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். அப்படின்னா செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்வதற்கு ஏதாவது நம்ம ஒன்று செய்து தான் ஆக வேண்டும். அதனால் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழிலில் முழு கவனம் செலுத்தவும், வேலையிலையும் தொழிலும் எதாக இருந்தாலும் முழு கவனம் செலுத்துங்கள், அது செலுத்தவும் நன்மை உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். மக்களால் நன்மை, நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த ராகு பேச்சு உங்களுக்கு அருமையான பலன் தரும். ஆனால் அடுத்து குரு பேச்சு அது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. இருந்தாலும் ராகு பேச்சு நல்ல பலன். இப்போ ராகுவோட மட்டும் இல்லை, இந்த சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு அருமையான பலன்களை தருவார். அன்பான நேயர்களை
இந்த ராகு பேச்சு அன்று ராகு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. அதோட ராகு பகவானுக்கு மட்டும் இல்லை, துர்க்கைக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா இந்த ராகுனுடைய பவரை கட்டுப்படுத்துவது துர்க்கை தான். அதனால் ராகுனால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணால் போகும், நிவர்த்தியாகுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த குரு பேச்சு ஆகிற நேரத்தில் ராகுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதி தேவதைன்னு பேர். ராகுக்கு அதி தேவதை துர்க்கை. அதனால் அவங்களுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தாயே நல்லது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பலன். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான இடம். மேஷராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு அதுக்கு பேர். கர்மம் என்றால் நாம் செய்கின்ற தொழில் பாவங்கள் ஏற்படுகிறது, தப்பு பண்ணுறோம், அதனால கர்மா ஏற்படுகிறது, அதனால கர்மம் என்று பேர். ஆனால் ஜீவன் மனிதனாக பிறந்தமையினால் ஏதாவது ஒரு கர்மம் செஞ்சு தான் ஆகணும், ஏதாவது தொழில் பண்ணி தான் பிழைக்கணும். அந்த தொழிலை நம்ம நேர்மையாக பண்ணுறோமா அப்படிங்கிறது இல்லை. எந்த தொழிலும் யாருமே நேர்மையாக பண்ணுறது இல்லை. அதனால அதில் பாவங்கள், அதனால கர்மஸ்தானம் வச்சுருக்கான். அதனால 9ஆம் இடம் தர்மம், 10ஆம் இடம் கர்மம். கர்மாதிபதி யோகம்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்போ 10ஆம் இடத்துக்கு ராகு போடுறார். 10ல் ஒரு பாவி இருப்பது சிறப்பு. லக்கணத்துக்கு 10ஆம் இடமா இருந்தாலும் சரி, ராசிக்கு 10ஆம் இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கும். இப்போ ஏற்கனவே சனி பகவான் இருக்கார், அவரோட இப்போ ராகு ஒன்றா சேர்ந்துக்கிறார். இவங்க 2 பேரும் கொடிய பாவக்கிரகம். ஆனால் இவங்க 2 பேரும் 10ஆம் இடத்துல இருப்பது அமோகமாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு நல்ல இடத்துக்கு வர்றாரு, அதே நேரத்தில் ராகு சனி நல்ல இடத்துல இருக்கார். அதனால இந்த ஆண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஷாக்பாட் அடிக்கணும்னு தான் சொல்லணும். ஆமாம், நம்ம நாட்டில் லாஜிக் கிடையாது. அதனால் நல்ல முன்னேற்றம், நாம் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நாம் வாழ்வதற்கு ஒரு நல்ல அமைப்பை காட்டும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும். உயர்ந்த மனிதர்களுடைய சந்திப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இப்படி கூட சொல்லலாம், மகான்களுடைய சந்திப்பெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும். நண்பர்களால் உதவி உண்டு. உதவி செய்கிறது நண்பர்கள் தான் செய்வாங்க. அதனால நண்பர்களால் உதவி செய்வார்கள். ஆதரவும் உண்டு, அவர்களுடைய ஆதரவும் உண்டு. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஏன்னா இப்போ 9ஆம் இடத்துல இருந்தார், இப்போ உங்களுக்கு நல்லது இல்லை. அப்போ அதனால் இப்போ 11ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் உங்களுக்கு மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி உறவு நன்மை. வெளியூர் பயணம்லாம் உங்களுக்கு வரும். வெளியூர் பயணத்தினால, வெளியூர் பயணம்னா கடல் தாண்டி போகலான்னாலும் போகலாம், இல்லை இது நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வெளி மாநிலங்களுக்கு போகலாம். அந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். அனுகூலமான பலனை செய்வார்கள். ஆக நன்மையாகவே நடைபெறும். ஆக மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே கேது பகவான் எங்கே வர்றார் அப்படின்னா, கேது பகவானுக்கு 6ல் இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் கேதுவுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடம் பரவாயில்ல, அதனால் 5ஆம் இடம் சிறப்பாக இல்லை. ஏதாவது ஒரு கிரகம் நன்மை செய்யும், ஏதாவது ஒரு தீமை செய்யும். அதனால் கேதுவை பற்றி நீங்கள் அதிகமாக அலட்டிக்கொள்ள வேண்டாம். ராகு தான் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரப்போகிறாரு. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அருமையான நாள் இந்த ஆண்டு. ராகு பேச்சு அன்னைக்கு ராகு பகவானுக்கும் துர்க்கைக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. இது உங்களுக்கு நல்ல பலன் தரும். முடிந்தால் விநாயகருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஏன்னா கேது பேச்சு ஆகிறார் இல்லையா, அதனால் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, ராகு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி, கேது பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அப்படியே துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. இதை அவசியம் செய்யுங்கள். அன்பான நேயர்களை, நாளைக்கு ரிஷபராசி மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2 ராசி மேலே பலன் சொல்லுவோம். அதனால் நாளைக்கு மிதுன ராசி கடக ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அன்பான நேயர்களை, தவறாமல் இந்த யூடியூப் எல்லாரும் பாருங்கள். நல்ல பலன்கள்லாம் உண்டு. எனக்கு தெரிந்த நல்லதெல்லாம் சொல்கிறேன். நல்ல நலம் பெற்று நலமுடன் வாழுங்க. இந்த ராகு பேச்சு மேஷராசி என்பவர்களுக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரும். ராகுவை போல் கெடுப்பவன் யாரும் இல்லை. அதாவது ராகு மாதிரி அது
கெடுப்பவன் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை மிக தவறான வார்த்தை. கேதுவை போல் கெடுப்பவன் யாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பவன் யாரும் இல்லை. இந்த இப்படி தவறான பலன்கள்லாம் சொல்கிறாங்க. பிரபல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு ஒருவனே. ஆமையிடம் இருந்து நண்டு கண்டீஸ்வரா 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனி துயிலும் ராஜயோகம்னு புலிப்பாடி முனிவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, மகர ராசி, இந்த 5 ராசியில் எந்த ராசியில் ராகு இருந்தாலும் மலர் பஞ்சனையில் தொழிலும் ராஜயோகத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி லக்கணத்துக்கு 3, 6, 11 ராகு இருந்தாலும் நல்லது சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல ராகு இருப்பது மிகவும் சிறப்பு. 11, 10 ராகுக்கு நல்ல அருமையான இடம். அதனால் இந்த ஆண்டு மேஷராசி என்பவர்களுக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கும் ராகு பேச்சு நல்ல பலன்களை தரும். அதனால் இறை வழிபாடு அந்த ஒரு நாள் செய்தாலே போதும். மற்ற நாளில் நம்ம எப்போவும் போல மற்ற வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது. இந்த ராகு பேச்சு அன்னைக்கு விநாயகர் பெருமானம், துர்க்கை அம்பாள், அதே மாதிரி ராகு கேது இவங்க 4 பேருக்கும் அர்ச்சனை செய்யுங்க. எல்லாருமே பண்ணிட வேண்டியது. கேதுக்கும் பணம் தான் வேணும், ராகுக்கும் பணம் தான் வேணும், துர்க்கைக்கு பண்ணணும், விநாயகர் போகணும். இந்த விநாயகருக்கு எதுக்காக பண்ணுறதுன்னா கேதுவனுடைய பவரை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது இந்த விநாயகர் பெருமான் தான். அதனால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம்னா கேதுவனுடைய சிரமங்கள்லாம் குறையும். அதே மாதிரி துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணோம்னா ராகுனுடைய சிரமங்கள்லாம் குறையும். நல்ல நேரத்தில் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லோரும் நலம் பெற்று பல்லாண்டு வாழணும். நாளை நம்ம மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் இந்த ராகு பேச்சியை பற்றி பார்ப்போம். எல்லாரும் நலமுடன் வாழணும், இறை வழிபாடு செய்யுங்கள். எல்லாரும் நலமுடன் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப் பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.